6.5 வருஷம் எந்த கட்சியிலும் இணையாமல் ஒரு தனி மனிதனாக இயக்கமாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இயங்கிய ஒரே ஆளு நாஞ்சில் சம்பத்து தான். நாஞ்சில் சம்பத்து சேர்ந்தது பெரிய அதிர்வலைகளே இல்லை. அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு போகுது? எனக்கு நான் ஓட் பேங்க் கேட்டால நீ தரணும். நான் தான் ஓட்டு பேங்கே இல்லையே எனக்கு. நீங்க தானே சொன்னீங்க நாஞ்சில் சம்பத்து சேர்ந்தது ஒரு அதிர்வலை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது பெரிய அதிருப்தியெல்லாம் இல்லை எங்களுக்கு. அது பெரிய அதிருப்தியெல்லாம் இல்லைன்றாங்களா திமுக சைட்ல இருந்து? அவங்களுக்கு ஒண்ணு இருக்காது இல்ல. இவர் மாறி மாறி போறதானே அதுல நாங்க என்ன அப்படின்னு அதான் சொல்லி பார்க்கட்டும். ஏன்ட உங்ககிட்ட சொன்னா மாறி மாறி போறோம். அப்படிதான் விமர்சனம் பண்றாங்க பொதுவெளியில ஊடகங்கள்ல இருந்து. 6.5 வருஷம் கேளுங்க தம்பி. 6.5 வருஷம் எந்த கட்சியிலும் இணையாமல் ஒரு தனி மனிதனாக இயக்கமாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இயங்கிய ஒரே ஆளு நாஞ்சில் சம்பத்து தான். எந்த கட்சியிலும் இணையாம, இன்னும் சொல்ல போனா மக்களை ஈர்க்கிற ஒரு சொற்பொழிவாளனாக இன்றைக்கும் அடையாளம் காணப்படுகிற முதல் இடத்துல இருக்கிறதுன்னு நான் எந்த கட்சியிலையும் சேரல. ஆதாயம் லாபம்னு கணக்கு போட்டா நான் பிஜேபியில சேர்ந்திருப்பேன். பிஜேபி கட்சியினுடைய தமிழக தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த பொழுது என்னை பிஜேபிக்கு கூப்பிட்டார். உனக்கு இதிகாசம் பற்றி சுவையாக பேசுகிற ஆற்றல் இருக்கிறது, இது பிஜேபி மேடைக்கு பயன்படும், பிஜேபிக்கு வா, உன்னை நல்லா வச்சுக்கிறேன், உன்னை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேண்டிடேட்டா அறிவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்ன பிறகு பிஜேபிக்கு போகாதவன், லாபம் ஆதாயம்னு கருதி இருந்தா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றிருந்தா நான் சௌரியமா இருப்பேன். அதெல்லாம் நான் இழந்தேன். 6.5 வருஷம் எந்த கட்சியிலையும் இணையாத நான் தான் திமுக என்னை திட்டமிட்டு நிராகரித்து அவமதித்து என்னுடைய இருப்பை அவர்கள் கேள்விக்குறி ஆக்கியதற்கு பிறகு ஒரு புகலிடமாக இன்றைக்கு தம்பி விஜய்க்கு கட்சியில சேர்ந்திருக்கேன்.